நான் இலங்கையிலிருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு சுற்றுலாவாக வந்திருக்கின்றேன். வந்தபோது தான் இந்த புத்தக கண்காட்சியை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தபோது என்னுடைய வெளியீடுகள், என்னால் வெளியிடப்பட்ட புத்தகங்களை பலவற்றை நான் இந்த சிறை கைதிகளின் நன்மைக்காகவும் அவருடைய வாழ்வியல் மாற்றத்திற்காகவும் நான் இந்த புத்தகங்களை அன்பளிப்பு செய்திருக்கின்றேன். இந்த நிலையில் இந்த இடத்திற்கு வந்து எனது புத்தகங்களை நான் அன்பளிப்பு செய்து நினைக்கின்ற போது உள்ளார்ந்தமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று கேட்டால், எனது புத்தகத்தை ஒருவராவது வாசித்து அல்லது படித்து அது தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் அதுதான் என்னுடைய எழுத்துத்துறை கிடைத்த வெற்றியாக நான் கருதிக் கொள்வேன். ஆகவே மனம் நிறைந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றவர்கள் எந்த அளவுக்கு புத்தக வாசிப்பில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க? சிறுக்கைகள் தாண்டி மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான திறப்புகளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க புத்தக வாசிப்பு? ஆமாம், இப்பொழுது எங்களுடைய இந்த உலக ரீதியாகவே நோக்குகின்ற போது புத்தகங்களுடைய வாசிப்பினுடைய பழக்கமும் வாசிக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கையும் மிகவும் குறைந்து விட்டது. அது இலத்திரனியல் ஊடக சாதனங்களுடைய வருகை இதிலே தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றன நான் கருத முடியும். இவ்வளவு புத்தகங்களையும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய மண்ணிலே வைத்துவிட்டு நாங்கள் வெறுமனே இலத்திரனியல் கருவிகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அடகு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த புத்தக கண்காட்சியிலே பார்க்கின்ற போது நாங்கள் அறிந்திராத பல நூல்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை நாங்கள் தேடி உணர்ந்து கற்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்திலே ஒரு புத்துணர்வு அறிவியல் ரீதியான ஒரு சமூகத்தை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. என் பொசிஷனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் புக்குன்ற மூலியமா இந்த உலகத்தையே பார்க்குற மாதிரி இருக்கு புத்தகன்றதுனால. அது இல்லாமல் ஒவ்வொரு புக் ஸ்டாலுக்கும் தேடிட்டு போயிட்டுலாம் வாங்குறது என்னால் முடியாது, மற்றவங்களாலே முடியாது. மொத்த பேரும் வந்தாக்கா நமக்கு தேவையான புக்கை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். புத்தகங்கள் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான உலகத்தை காட்டும்? இந்த தலைமுறைக்கு புத்தக வாசிப்பு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அவங்க சரி பண்ணிக்கணும்? வாசிப்பு மூலமாக என்ன மாதிரி அடையலாம்? அவங்க என்ன மாதிரி திறப்புகள் கிடைக்கும்? கண்டிப்பாக மாற்றிக்கணும். அதுவும் இணையதளத்தில் வாசிக்கிறத விட புத்தகமாக வாசிக்கும் போது அதனுடைய பலன் பல மடங்காக இருக்கும். கண்டிப்பாக வாசிக்கணும். ஆனால் வாசிப்பு கம்மியாக தான் இருக்கு. ஆனால் வாசிக்கிறது நல்லது. வாசிப்பு இல்லைன்னா கஷ்டம்தான். அதுவும் இந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப் எல்லாம் வாசிப்பு இல்லைன்னு வச்சுங்க, கண்ண முடியும் படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான். அதனால வாசிப்புங்கிறது அதுவும் ரிட்டையர்ட் லைஃப்பில் ரொம்ப 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 தேவையானது. நம்ம பணியில் இருக்கும்போது பல இடத்துக்கு போகிறோம் வரோம், பல மனிதர்களை சந்திக்கிறோம், பல இல்லை. அதுக்கப்புறம் ஓய்வில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது நம்ம அப்போ பார்த்த உலகத்தை விட இந்த புத்தகம் மூலியமாக பார்க்குற உலகம் ரொம்ப விரிவடைஞ்சதாக இருக்கு. இங்கே புத்தக கண்காட்சிகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா நாங்கள் ஒரு திருவிழாவாக கொண்டாடுவோம். ஒரு 5 நாள் 6 நாள் வந்து போவோம். என்ன மாதிரி புத்தகங்கள் படிப்போம்னா சமூக நீதிக புத்தகங்கள் தான் மேஜரான படிக்கிற புத்தகமாக இருக்கும். ஆனால் எழுத்தாளர்கள்னு பார்த்தாக்கா ஜெயமோகன், ஜெயகாந்தன், அப்புறம் நம்ம பாராதி இருக்கும், மனுஷது இருக்கும், அப்புறம் வண்ணதாசன், அந்த மாதிரி நிறையா இவங்களோடவும் படிப்போம். பவாச்சலதுரை, அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்களோட புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிப்போம். அதே மாதிரி ஒரு சில புத்தகங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் முடிஞ்சால் அந்த எழுத்தாளர்களை டேக் பண்ணி சொல்லுவோம். இதுதான் எங்களோட மெயின். அதே மாதிரி பப்பாசி வருஷம் சென்னையில் மற்ற ஊருங்களை விட சென்னையில் மற்ற மாவட்டங்களை விட சென்னையில் போகிறது ஒரு சிறப்பாகவே இருக்கும். எல்லா மாவட்டங்களில் இருந்தும் இங்கே வர்றவங்க அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. சின்ன பசங்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு அவங்களுக்கும் புத்தகங்களை படிக்கிறத ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைக்குவோம். கண்டிப்பாக வாசிப்பு தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வாசிப்பு இல்லாமல் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வாசிப்பு ஒரு நம்மளோட அடிப்படை தேவையான ஒன்றை நம்மளா மாற்றிக்கணும். தினந்தோறும் படிக்கிற பசங்களே இருந்தாலும் கல்வி சார்ந்த புத்தகங்களை தாண்டி சின்ன சின்ன வாசிப்புகளை பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சுன்னா அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் வாசிப்பு அவங்கள மேம்படுத்தும், அவங்கள வழிநடைப்படுத்தும். புக்ஸ் எப்பயுமே ஒரு பர்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க, ரூம் வித்வுட் அ புக் இஸ் லைக் அ பாடி வித்வுட் அ சோல்னு. ஸோ அந்த அளவுக்கு புக்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கப்ப நான் சின்ன வயசுல இருந்தே புக்ஸ் படிப்பேன். லைக் அந்தந்த ஏஜ்க்கு ரெலவெண்டான புக்ஸ். ஃபர்ஸ்ட் காமிக்ஸ்
காமிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் பிளாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் கூட நான் ஹாரி பாட்டர், ஆர்டமிஸ் ஃபவுல், ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி வேறு புக்ஸ் படிப்பேன். அதாவது நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேபிட் உங்களுக்கு டெவலப் ஆகும். நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது நீங்கள் 4 விஷயம் கற்றுக்குவீங்க. அது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமே அந்த நாலேஜ் வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ் பற்றியோ இல்லைனா ஹிஸ்ட்ரி பற்றி அந்த மாதிரி படிக்கும்போது இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டாகவே உங்களால் படிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு மேக்ஸை நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துல படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மேக்ஸை உங்களால் உங்கள் ஸ்கூலில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உங்களால் புக்ஸ்லேருந்து கெயின் பண்ண முடியும். ப்ளஸ் ரீடிங்கோடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். லைக் தட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஸோ புக் ரீடிங் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு மார்னிங் 10:30 மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 11 o'clock வந்தோம். ஸோ ஒரு 2 hours இங்கே சர்ச் பண்ணோன்னே நிறைய இன்ஃபர்மேட்டிவான புக்ஸ் எல்லாம் கிடச்சிது. அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதான் நாங்கள் கொஞ்சம் நிறைய புக்ஸ் வாங்கினோம். இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் த புக்ஸ் ஹியர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.